ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கார்டனில் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு அழகான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அந்த கீரையை வச்சு நம்ம ஒரு அழகான ஒரு பருப்பு வடை செய்ய போகிறோம். கீரை வடை, அதாவது கீரை வடை செய்ய போகிறோம். நிறைய பேர் அந்த கீரையை சாப்பிட்றதே இல்லை. அதை வச்சு நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துகிட்டு அதில் 1/4 கிலோ பருப்பு, 2 டம்ளர் அளவு பருப்பு எடுத்துக்கணும். அதை நல்லா சுத்தம் பண்ணணும். ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதில் தூசி அழுக்கெல்லாம் இருக்கும். அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கழுவி பருப்பை நனைய வைக்கணும். நல்லா ஒரு 1 ஹவர் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு நம்ம மிக்சிலேயே அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா பருப்பை ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்கணும்னு இல்லை. 1 ஹவர் ஊறின பருப்பு மிக்சிலே நான் அந்த 1/4 கிலோ பருப்பு ஒரு 2 ஒரே நேரமாகவே நான் போட்டு அரைச்சிக்கிட்டேன். மிக்சி ஜாரில் நல்லா அந்த பருப்பை தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து போட்டுக்கணும். நல்லா போட்டுட்டு அதை அரைக்கும் போது ஒரு 3 காஞ்ச மிளகாய் போடணும். அதாவது வத்தல் ஒரு 3 போட்டு அரைக்கணும். காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா அரைக்கும்போது கொஞ்சம் கரகரப்பாக அரைக்கணும். ரொம்ப சாஃப்டாலாம் அரைக்க வேண்டியதில்லை. அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஒரு கையளவு பருப்பு முழுசாகவே போடணும். போட்டால் தான் அது நல்லா ஒரு முருண்டு அந்த வடை நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பு கடிபடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை போட்டுக்கணும். அப்புறம் நான் கொஞ்சம் பச்சை மிளகாய் கொஞ்சம் அதை கட் பண்ணி போட்டு அதோடைய வாசம் நல்லாயிருக்கும். அப்புறம் கொஞ்சம் இஞ்சி, சின்ன பீஸ் இஞ்சி போட்டால் போதும். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை வாசத்துக்கு. அப்புறம் கொஞ்சமாக பெருஞ்சீரகம் கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டால் தான் அந்த ஜீரணம் நல்லா ஆகும். அப்புறம் அந்த முருங்கைக்கீரையை நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை அதை எடுத்து போட்டு நல்லா நம்ம அந்த வடைக்கு முக்கியமானதே இந்த முருங்கைக்கீரை தான். இந்த முருங்கைக்கீரைக்காக தான் நம்ம இன்றைக்கி வடையே செய்ய போகிறோம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா அந்த வெங்காயம், அந்த பருப்பு, கீரை எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். நான் உப்பு அந்த பருப்பு அரைக்கும் போதே போட்டுட்டேன். அதனால் அது ஒரு நல்லா மிக்ஸ் ஆயிரும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை நல்லா ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் ஆன உடனே வடையை போட ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். கையிலையே வடையை தட்டி ஒரு பிளேட்டில் மொத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு அதை ஒன்று ஒன்றா ஒரு 4 வடை ஃபஸ்ட்டு போட்டேன். அது 2 பக்கம் மாற்றி போட்டுட்டு வெந்த உடனே எடுத்துக்கணும். நல்லா பயங்கர டேஸ்ட்டாக இருந்துச்சு.